ஜெயலலிதாவோ கருணாநிதியோ விஜயகாந்தோ கூட அரசியலுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து சில விஷயங்களை சூப்பராக முன் வச்சுருந்தார். அவர் ஆட்சியிலலாம் இல்லை, அப்போ தான் உள்ளுக்குள்ளே மக்களை சந்திக்க வர்றாரு. அப்போ சந்தித்த மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளேயே நான் வந்து ரேஷன் அரிசியை கொண்டு வருவேன், வீட்டுக்கு ஒரு கிலோ அரிசி ₹1 நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னது அவர் தான், செஞ்சது கலைஞர். பட் செய்ய வச்சது யாருன்னா விஜயகாந்த், அவருடைய பிரச்சாரம். அப்போ உங்களுடைய பிரச்சாரம் சொசைட்டியில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டால் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அரசியல் கட்சி தலைவனாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு தனி மனிதனாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இதை நான் அரசியல் கட்சி தலைவனாக வந்து நின்றா, சிஎம்மாக வந்து நின்றா, ஏன் ஸ்கூல் பிள்ளைங்களாம் எழுதுங்களே நான் முதல்வனானால் அப்படின்னு, அதே மாதிரி நான் முதல்வனானாலும் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? அப்படி ஒன்று கூட சொன்னதில்லையே. ஸோ விஜயகாந்த் அப்படி சொன்னார். அதனால் அவரை எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த பொசிஷன் வரைக்கும் அவருடைய லைஃப் டைமில் ஒரு தடவை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் அவரால் செய்திருக்க முடியும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சில நபர்களை நம்பி ஏமாந்துட்டார். அதே மாதிரி தான் விஜயும் ஆதவர்ஜுனா மாதிரியான குறுகிய எண்ணம் படைத்தவர்களோடு சேர்ந்து விஜயினுடைய ஈகோவும் இதுக்கு ஒரு காரணம். அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. விஜய் இஸ் ஈகோயிஸ்டிக் கேரக்டர். ஸோ இது நன்கு அவரை பற்றி அறிந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டால், நான் ஒரு சாதாரண பத்திரிக்கைக்காரன் தான், விவரம் அறிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல வரோம். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களோட இஷ்டம். ஆனால் பேச வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே.